நமோ லக்ஷ்மி நரசிம்ஹாய நாராயணாய கோவிந்தாய நமோ நமோ நமோஸ்துதே. ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யுமம் நமாம்யகம் நமாமி. லக்ஷ்மி நரசிம்ஹாய நாராயணாய கோவிந்தாய நமோ நமோ நமோஸ்துதே. பக்தகோடிகளே, இப்பொழுது ராமாயணத்திலிருந்து நாம் சீதா கல்யாணத்தை இதற்கு முன்பு எபிசோட்டிலே பார்த்தோம். சீதாதேவிக்கும் ராமனுக்கும் திருமணம் நடந்ததை பற்றி இதற்கு முன்பு எபிசோட்டில் பார்த்தோம். இப்பொழுது அதன் தொடர்ச்சியை காண இருக்கின்றோம். மிக அற்புதமாக ராமனுக்கும் சீதா பிராட்டியருக்கும் திருமணம் நடந்தது. சீதா திருமணம் நடந்தது. பிறகு அனைத்து சடங்குகளும் பெரியவர்கள் மகரிஷிகள் அனைத்து சடங்குகளும் முடித்த பிறகு சில நாட்கள் அங்கே சக்கரவர்த்தி தசரத சக்கரவர்த்தியும் அங்கே அவர்களோடையே தங்கியிருந்து பிறகு ஒரு முகூர்த்த நாள் குறிக்கப்பட்டு இப்பொழுது மிதுளை நகரத்திலிருந்து அயோத்தி நகருக்கு இந்த மணமக்களை ராமனும் சீதாதேவியும் மற்ற மூவரையும் தம்பிகள் மூவரையும் அழைத்து கொண்டு அயோத்தி நகருக்கு புறப்பட மகரிஷி வசிஷ்டரிடம் அவர்கள் கோரிக்கை வைத்தனர். பிறகு அதற்கான ஒரு நேரம் குறிக்கப்பட்ட பிறகு தசரத சக்கரவர்த்தி அனைவரும் அழைத்து கொண்டு புறப்பட தயாராக இருக்க மிதுளை மன்னரிடம் சென்று, நாங்கள் அனைவரும் மணமக்களை அழைத்து கொண்டு அயோத்தி நகருக்கு செல்ல இருக்கின்றோம். அங்கே அயோத்தி மக்கள் அனைவரும் ராமனின் வருகைக்காக, எங்களுடைய வருகைக்காக அவனுடைய இந்த திருமண நிகழ்ச்சியை மணமக்களோடு ராமனுடைய அந்த காட்சியை காணுவதற்காக அயோத்தி மக்கள் அனைவரும் அங்கே காத்து கொண்டிருக்கின்றனர். ஒவ்வொருவரும் ஏங்கி தவித்து கொண்டிருக்கின்றனர். எப்பொழுது ராமனை காண்போம், அவன் திருமண கோலத்தோடு எப்படி நாம் பகவானை காணுவோம் என்று ஏங்கி தவித்து கொண்டிருக்கின்றனர். ஆதலால் நாங்கள் முடிந்தவரை எவ்வளவு சீக்கிரமாக செல்ல வேண்டுமோ செல்ல வேண்டும். ஆதலால் ஒரு முகூர்த்த வேலையை வசிஷ்டர் குறித்து கொடுத்திருக்கின்றார். நாங்கள் அனைவரும் புறப்பட தயாராக இருக்கின்றோம். தாங்கள் எங்களுக்கு உத்தரவு அளிக்க வேண்டும் என்று மிதுளை மன்னரிடம் கேட்க, மிதுளை மன்னரும் நாங்களும் தங்களுடன் வந்து அயோத்தி நகருக்கு வந்து மணமக்களை அங்கே விட்டு மணமக்களோடு நாங்களும் வந்து மரியாதை செய்கின்றோம், நாங்களும் தங்களோடு வருகின்றோம் என்ற கோரிக்கையை வைக்கின்றார். பிறகு வசிஷ்டரும் அதற்கு ஒப்புக்கொண்டார். சக்கரவர்த்தி தசரத சக்கரவர்த்தியும் ஒப்புக்கொண்டார். பிறகு அந்த நேரம் வந்தது, அந்த முகூர்த்த வேலை வந்தது. 4 தம்பதியரோடு தசரத சக்கரவர்த்தியும் கௌசலா தேவியும் மற்றவர்களும் அனைவரும் சேர்ந்து கொண்டு மிதுளை மன்னருடன் கலந்து கொண்டு அயோத்தி நகரை நோக்கி அங்கே செல்கின்றனர். மிக அற்புதமான அந்த காட்சி. 4 தம்பதியர்களோட முன்னே ராமனும் சீதா பிராட்டியாரும், பிறகு லட்சுமணனும் உருமிளாவும், பிறகு பரதனும் சத்ருக்கனும் ஒருவர் பின் ஒருவராக மிக அற்புதமாக அந்த காட்சியை காணுவதற்கு கோடி கண்கள் வேண்டும் என்ற அந்த காட்சியை காணுவதற்கு கோடி கண்கள் வேண்டும். அப்படி ஒரு காட்சியாக அங்கே காட்சி அளித்தனர். அங்கே ராமனுடைய காட்சியை காணுவதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. பிறகு அனைவரும் மிக அற்புதமாக சென்று கொண்டிருந்த வேளையிலே ஒரு
இடி இடிப்பது போல, ஒரு இடி இடிப்பது போல ஒரு ஒரு சத்தம் வந்தது. அந்த சத்தத்தோடு அனைவரும் அதிர்ந்து நின்றனர். எதிரே ஒரு மிக அற்புதமான ஒரு உருவம், கம்பீரமான உருவம் இவர்களை வழிமறித்து நின்றது. யார் அது என்று தசரத சக்கரவர்த்தி அங்கு உற்று பார்க்க, அங்கே நிற்பது மிக அற்புதமான அந்த கோடாலியோட ஒரு மிக அற்புதமான கோடாலி. அந்த கோடாலியை வைத்துக்கொண்டு மிக அற்புதமான அந்த கம்பீர உடலோடு அங்கே வழிமறித்து நிற்பவர் யார் என்றால், பகவான் மகாவிஷ்ணுவின் அவதாரத்திலே ஒன்றான பரசுராமர். பரசுராமருடைய அந்த உருவமானது மிக அற்புதமாக அங்கே காட்சி அளித்தார் பரசுராமர். இவர்களை வழிமறித்து அங்கே நிற்கின்றார். கம்பீரமான அந்த உடலை பார்த்தவுடன் அனைவரும் அதிர்ந்தனர். இடி இடிப்பது போல இருந்தது அவருடைய அந்த உருவம். அங்கே நின்ற உடனே அனைவரும் உற்று பார்க்கின்றனர். ஆஹா, எதிரே நிற்பது பகவான் பரசுராமர் அல்லவா என்று உடனே அனைவரும் அங்கிருந்து தசரத சக்கரவர்த்தி உட்பட அனைவரும் ரதத்தை விட்டு இறங்கி வந்து பகவான் ஸ்ரீ பரசுராமரை அவரை வணங்கி அவருடைய திருப்பாதத்தில் விழுந்து வணங்கினர். வணங்கின பிறகு பரசுராமர் கூறுகின்றார், தசரத சக்கரவர்த்தியே, சீதாராமன் திருமணம் முடிந்தது, நானும் அறிந்தேன். ஆனால் ராமா, நீ மின்னமாகிய சிவதனுசுவை நீ சுலபமாக வளைத்து உடைத்து சிதறி அடித்து விட்டாய். ஆனால் என்னிடத்திலே இருக்கும் இந்த உலகத்திலே, இந்த அகிலத்திலே எவராலும் வெல்ல முடியாத ஒரு தனுசு என்னிடத்திலே உள்ளது. அதுதான் விஷ்ணு தனுசு ஆகும். என்னுடைய தந்தை எனக்கு பரிசாக அளித்தது இந்த விஷ்ணு தனுசு. இந்த தனுசுவை நீ உபயோகப்படுத்திவிட்டால், இதிலே நாணல் ஏற்றி வில்லை அம்புவை நீ நாணல் ஏற்றி அம்புவை செலுத்தி இதை உபயோகப்படுத்திவிட்டால் நீ வீரன் என்று நான் ஒப்புக்கொள்கின்றேன் என்று மிக அற்புதமாக கூறினார். உடனே ஸ்ரீராமன் தன்னுடைய அந்த கர்வமெல்லாம் எதுவும் இல்லாமல் மிக அற்புதமாக அமைதியாக, மகரிஷியே, ஐயா ராமச்சந்திரமூர்த்தி உடைய அந்த முகத்திலே மிக அந்த சாந்தமான முகத்தோடவே ஒரு கோபமும் இல்லாமல் ஒரு சங்கடமும் இல்லாமல் மகரிஷி அந்த அற்புதமான கம்பீரமான உருவமான பரசுராமரை அவருடைய திரு பாதத்திலே விழுந்து வணங்கி, ஐயா, தங்களுடைய விருப்பம் இதுவே ஆனால் விஷ்ணுவுடைய தனுசை தாங்கள் அழியுங்கள், நான் முயற்சி செய்கின்றேன் என்று கூறி அவரிடத்தில் இருந்த விஷ்ணு தனுசுவை பரசுராமர் இடத்திலே இருந்து ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி பெறுகின்றார். பிறகு மிக அற்புதமாக ராமன் அந்த வில்லை அழகாக நாணலேற்றி அதில் இருந்த அம்புகளை மிக அற்புதமாக செலுத்தி அவருடைய அந்த ராமனுடைய அந்த கம்பீரத்தை, அந்த வீரத்தை அங்கே பரசுராமருக்கு நிரூபித்து காண்பித்தார். விஷ்ணு தனுசுவை ஒருவன் உபயோகப்படுத்த முடியும் என்றால், அதை உபயோகப்படுத்திவிட்டால் அவன் இந்த அகிலத்திலே அவனை போன்ற வீரன் எவனுமே இல்லை என்பதை அகிலம் உணரும். ஆதலால் பரசுராமர் ராமச்சந்திரமூர்த்தியை ஆசீர்வதித்தார். மகனே ராமா, உன்னுடைய வீரத்தை கண்டு நான் மெச்சினேன்.
நான் என்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்கின்றேன், நீயே வெற்றி பெற்றாய் என்று கூறி பரசுராமர் ராமச்சந்திரமூர்த்திக்கு ஆசீர்வாதம் அளித்து அங்கே விடை அளித்தார். பிறகு அங்கிருந்து அனைவரும் புறப்பட தயாராகினர். இதிலே ஒன்று நாம் குறிப்பிட வேண்டும். என்னவென்றால், ராமச்சந்திரமூர்த்தி விஷ்ணு தனுசுவை மிக அற்புதமாக அங்கே உபயோகப்படுத்தி விட்டார். அதை நாணல் ஏற்றி அங்கே அவருடைய வீரத்தை வெளிப்படுத்தினார். இதை பரசுராமர் மிக அற்புதமாக அந்த ராமனுடைய வீரத்தை வெளிக்கொண்டு வந்தார். சரி, ஆனால் பின் ஒரு காலத்திலே அவரிடத்திலே இருந்த இந்த விஷ்ணு தனுசு ஆகப்பட்டது அவருடைய சிஷ்யர்கள் எவருக்கும் அளிக்காமல் மாவீரன் மகாபாரதம் என்னும் காவியம் உருவாகிய பிறகு மாவீரன் கர்ணனுக்கு மட்டுமே இந்த விஷ்ணு தனுசுவை அளித்தார் என்பது ஒரு குறிப்பு. இதை பிறகு விரிவாக பார்ப்போம். பிறகு அனைவரும் பரசுராமரை அங்கே வணங்கிவிட்டு அவர் இடத்திலிருந்து விடை பெற்று கொண்டு அயோத்தி நகரை நோக்கி சென்று வந்தனர். அயோத்தி நகரை வந்து சேர்ந்தனர். அயோத்தி நகருக்கு வந்தவுடனே மக்கள் அனைவரும் பகவானுக்கு பூ மாறி பொழுது பூக்களால் அந்த வீதிகளெல்லாம் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மிக அற்புதமாக பூக்களிலே 4 தம்பதிகளும் நடந்து வந்தனர். நடந்து வந்த பிறகு அங்கே அவருக்கு மக்கள் எல்லாம் மகரிஷிகள் அனைவரும் சேர்ந்து வரவேற்பு அளித்தனர். பிறகு அனைவரும் அயோத்தி நகருக்கு வந்து சேர்ந்தனர். பிறகு அங்கே நடக்க இருந்த அனைத்து சடங்குகளும் மகரிஷி வசிஷ்டர் மூலமாக அங்கே நடந்தது. இப்படியாக சீதா பிராட்டியாருடைய திருமணம் நடந்து பரசுராமரிடத்திலே அவருடைய வீரத்தை வெளிப்படுத்தி பிறகு அயோத்தி நகருக்கு வந்து சேர்ந்து அங்கே அனைவருக்கும் அயோத்தி மக்களுக்கு மிக அற்புதமாக தரிசனம் அளித்தார். தரிசனம் அளித்த பிறகு அனைவருக்கும் பகவானே ஆசீர்வாதமும் செய்தார் என்பதோடு இந்த எபிசோட்டை நிறைவேற்றி கொண்டு இந்த அரிய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சுபமங்கலம், சுபமஸ்து. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு ஜெய்.